இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2023 என்னோடய ஜேர்னியை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2023 இப்போ தான் ஆரம்பித்த மாதிரியே இருந்துச்சு, அதுக்குள்ளேயே முடிஞ்சே போச்சு. யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ பேசலை, அதான் நானும் பேசலை. இப்படிப்பட்ட உறவுக்கு மத்தியில் நீ பேசலை, அதான் நான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட உறவு எனக்கு கிடச்சிச்சு. இன்பம், துன்பம், சிரிப்பு, அழுகை, கோபம், பொறுமை, முயற்சி, வெற்றி, தோல்வி, இது எல்லாமே எனக்கு கிடைச்சது இந்த 2023 தான். மற்றவங்கள மாதிரி இந்த ரெசல்யூஷன்லாம் எழுதி வச்சு வாழ்க்கையை வாழ்கிறது எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நொடி நான் என்ன பண்ணேன் அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிக்கிறேனா தோக்குறதுனாலாம் முக்கியம் இல்லை, முயற்சி பண்ணுறேன்னா அதுதான் முக்கியம். நான் தோற்றாலும் அந்த முயற்சியில் என்னோடய பேர் இருக்கணும், அவ்வளோதான். நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஜெயித்தது இல்லைங்க. ஆமாங்க, முயற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு தடவை கூட ஜெயிக்காமல் முயற்சி பண்ணுறதான் தப்பு. நம்ம ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா அதில் 100% நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நமக்கு பிடிக்கலைன்னா அதை முயற்சியே பண்ணக்கூடாது. அவங்க கூட பழகணும்னு ஆசை, என்ன பண்ணுறது, எனக்கு தான் யார்கிட்டையும் பேச வராது. இருந்தாலும் என்னோடய பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களோட வாழ்த்து எனக்கு கிடச்சிச்சு. ஹலோ, ஹாய் கோவிந்தவாசு, நான் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன தான் என்னோடய மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்தாலும் அமைதியும் தனிமையும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கணும் தான் எனக்கு தோணுது. மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரெசல்யூஷனை எழுதி வச்சு அதன்படி அவங்க வாழ்க்கையை கடந்து போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பத்தில் நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவ்வளோதான்.